ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பெட் அண்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம சகை அங்கிள் பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு நாள் ஏசப்பா இருக்காங்கல்ல, அவங்க எரிகோன்னு ஒரு ஊர் வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல பெரிய பணக்காரரா இருந்தவர் தான் இந்த சகை அங்கிள். அவரு ஏசப்பாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஏசப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க என்னென்ன அற்புதம் அதிசயம் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு. ஆனா சகை அங்கிளால ஏசப்பாவை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? சகை அங்கிள் ரொம்ப குள்ளமா இருந்தாரு. ஏசப்பாவை சுத்தி வேற நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அவரு ரொம்ப குள்ளமா இருந்ததால அந்த கூட்டத்துக்குள்ள போய் அவரால் ஏசப்பாவை பார்க்க முடியல. அதனால அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அங்க காட்டத்தி மரம்னு ஒரு மரம் இருந்துச்சு. அவரு ஏசப்பா போற வழியில ஏசப்பாக்கு முன்னாடி குடு குடுன்னு ஓடி அந்த மரத்துல ஏறி அங்க இருந்து ஏசப்பாவை பார்த்தாரு. ஏசப்பாக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா என்ன? அவங்க மரத்துக்கிட்ட வந்து அண்ணாந்து சகை அங்கிளை பார்த்து, சகையவே நீ சீக்கிரமா கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுலதான் தங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சகை அங்கிளுக்கு ரொம்ப குஷியாகி சீக்கிரமா கீழே இறங்கி வந்து ஏசப்பாவை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இத பார்த்த அங்க இருந்த ஆட்கள், என்ன இவர் சகைய வீட்டுல போய் தங்குறாரு, சகை பாவம் செய்யறவனாச்சே அப்படின்னு ஏசப்பாவுக்கு பின்னாடி பேசி முணுமுணுத்தாங்க. சகை அங்கிள் உடனே நின்னு ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நான் என் சொத்துல பாதிய கஷ்டப்படுற எலிக்கு கொடுத்துடுறேன். நான் யார்கிட்டையாவது அநியாயமா காசு வாங்கியிருந்தா அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. உடனே ஏசப்பா அவரை பார்த்து, நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படி சொல்லி சகை அங்கிளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், சகை அங்கிளை எல்லாரும் கெட்டவங்கன்னு சொன்னாங்க. அவர் அப்படி இருந்தாலும் ஏசப்பாவை பார்க்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாரு. அதனாலதான் ஏசப்பாவும் அவரை ஆசீர்வதிச்சாங்க. நம்மளும் நம்ம கடவுளை எப்பவும் தேடணும். கடவுள் நம்ம எப்பவும் கைவிட மாட்டார். சரியா?